வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக திருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பரபரப்பாக தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறது விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடைய கைது. முந்தின நாள் நம்ம புதிய தலைமுறை எடிட்டர் விஜயனை கைது பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் மிரட்டிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டானுங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுதான் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதாவது இவங்க நம்ம ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். 40 கோடி கொடுத்து தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமாவை வாங்குகிறாங்க இவங்க. அது மாதிரி 6 எம்எல்ஏக்களை இவங்க வாங்குகிறாங்க. இப்போது கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துடுச்சு. அப்போது இவங்க கவுண்டராக என்ன போடுறாங்க, செந்தில் பாலாஜி தாவேகா கட்சியை உடைக்க ட்ரை பண்ணார். யாராடா உடைக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு பார்த்தா, அதிமுகலேருந்து ஒரு அஃபிஷியல் கேண்டிடேட் அங்கே போட்டிருந்து அந்த அஃபிஷியல் கேண்டிடேட்டை மீறி ஒருத்தர் நின்று நாடகம் ஆடி அவர் எம்எல்ஏ ஆனவர் தான் இளையராஜா. அவர் கூப்பிட்டாலே வந்துடுவார். யார் அழைத்தாலும் செல்வாயே கண்ணதாசா, அழைத்தது எமன் என்று ஏன் தெரியாமல் ஏன் போனாயோ அப்படின்னு கலைஞரோட வரிகள் கண்ணதாசனுடைய மறைவுக்கு. அந்த மாதிரி யார் அழைத்தாலும் வரக்கூடியவர் தான் அண்ணன் இளையராஜா. அவரை கூப்பிட்றதுக்கு 30 கோடியாக அவ்வளோ பணம் டிரான்சாக்ஷனாக மொத்தம் ஒரு 15 எம்எல்ஏக்களை ரெடி பண்ணிட்டாங்களாம். அது பண்ணிட்டாங்களாம், இது பண்ணிட்டாங்களான்னு பில்டப் கொடுத்ததா சொல்லப்படுறது யாருன்னா, போலீஸால் சொல்லப்படுறது யாருன்னா திருநாவுக்கரசு. அவர் ஒரு டுபாக்கூர். அவர் ஊடகவியலாளர்களோட கான்டாக்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஊடகவியலாளர் விஜயன். அவர் இவனோட திருநாவுக்கரசோட பேசின வார்த்தை என்ன தெரியுங்களா? ஐயோ பொய் சொல்லாதையான்னு இதுதான் பேசியிருக்காரு. சிறுபிள்ளைத்தனமாக விளையாடாதீர்கள் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஒருத்தன் சென்ட்ரல் ஸ்டேஷன் எந்துன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் முந்திலையா பொய் சொல்லாத, போ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு அஃபென்ஸாக. அவரை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணாங்க. யாரை? விஜயனை. அதுக்கப்புறம் ஹிந்துவில் எழுத வைக்கிறாங்க, இன்னும் பல பேர் குற்றவாளி ஆவார்கள், இன்னும் பல ஊடகவியலாளர்கள் குற்றவாளி ஆவார்கள். இந்த போக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோன்னு 2 நாள் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அலக்கழித்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான். ஸோ தாவேகா டெய்லி அன்பாப்புலர் ஆகிட்டுருக்கு. தாவேகாவுடைய செல்வாக்கு டெய்லி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த டெய்லி தாவேகா செல்வாக்கு குறையிறதோட விஷயம் எந்த அளவுக்கு மோசமாக போகுதுன்னா, இப்போது இடைத்தேர்தலே நடத்தக்கூடாது, தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடத்த மாட்டோம்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிச்சு. எப்படி எந்த 6 எம்எல்ஏக்கள் இவங்க ரிசைன் பண்ண வச்சாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம்கேயில் பாருங்கள், ஒருத்தன் கூட ரிசைன் பண்ணியிருக்க மாட்டான். சிவி சண்முகம் ஆனாவாக்கும் சிவி ராதாகிருஷ்ணன் அதை விட பெரிய பலம் பொருந்தியவர் மகானுபாவர் சிவி ராதாகிருஷ்ணன். அவர் நினச்சா நடக்காதது இல்லைன்னு கூவிட்டுருக்கானுங்க ஊடகத்தில், யூடியூப்லலாம். அந்த சிவி சண்முகம் சிவி ராதாகிருஷ்ணன் வரல தாவேகாக்கு. ஏன் வரல? விஜயபாஸ்கர் போனார்ல, இவங்க ஏன் போகல? அங்கே தான் தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சு, இனி ராஜினாமா பண்ணினா இடைத்தேர்தல் நடக்காது. இடைத்தேர்தல்ன்ற கான்செப்டே கிடையாது, தமிழகத்துக்கு கிடையாது. அதை ஹைகோர்ட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ இப்போ சிவி சண்முகம் ஜெயிச்சிருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு எதிராக கேஸ் இருக்குது. இப்போ அவர் போய் ராஜினாமா பண்ணாருன்னா ஏற்கனவே கேஸ் போட்டு நிற்கிறவன் ஜெயிச்சா அவன் தான் எம்எல்ஏ, இவர் எம்எல்ஏவே கிடையாது. அப்போது ஒரு சட்ட சிக்கல் உருவாகுது இல்லை? அங்கே யார் எம்எல்ஏ, யார் வீட்டு சொத்தை யார் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு சட்ட சிக்கல் உருவாகுது இல்லை?
அதனால் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. இது மாதிரி தேர்தல் வழக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். அதுதான் ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதனால் ராஜினாமாவே கிடையாது. ஸோ இப்படி வந்து விஜய் கவர்மெண்ட் வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மக்களோட செல்வாக்கை வந்து முழுசாக இழந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த மார்க்கண்டேயன் மாதிரி ஆட்கள் அவங்க மேடை பேச்சில் பேசுகிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து விஜய் பேசியிருக்காரு, சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வெளியில் வந்தும் பேசுகிறாரு, டேஷ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, வாயில் நல்லா வருது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வந்து சிக்னல் காட்டுறாரு. ஒரு படி மேலே போய் நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் வந்து கொத்து பரோட்டா ஆகிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறவர் யார்? முதலமைச்சர். அப்போது எதிர்த்து கவுண்டராக பேசும்போது திமுக எம்எல்ஏ அவர் பேசுனது தப்பு தான், ஆனால் அவர் பேசுனது என்னென்னா நீ சட்டமன்றத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கை காலெலாம் இருக்காது அப்படின்றது, எலும்பு இருக்காது, எலும்பை உடைப்போன்ற சென்ஸில் அவர் பேசியிருக்கார். உடனே வன்னியரசு எல்லோருக்கும் எலும்புகள் இருக்கிறது, உன்னை யாராவது கேட்டாங்களா? தோல்வி அடைந்த விரக்தியில் திமுக பேசுகிறது. ஓ, நீயும் தான் சேர்ந்து தோல்வி அடைஞ்ச, நீனா விடுதலை சிறுத்தைகள்னா கொடுத்த 8 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டிங்களா? இல்லைல்ல, நீயும் சேர்ந்து தான் தோல்வி அடைஞ்சிருக்க. தோல்வி அடைந்த விரக்தியில் பேசுகிறார்கள். என்ன இது? ராஜாவை மிஞ்சின ராஜ விஸ்வாசி. இந்த வன்னியரசுலாம் இந்த தாவேகா கவர்மெண்ட்டை விட்டே வரமாட்டார். திருமாவளவன் வேணால் வரலாம், வன்னியரசுலாம் வரவே மாட்டார், ரைட்டுங்களா. அவர் அங்கே தான் இருப்பார், அவர் அங்கே ஸ்டிச் ஆகிட்டார், வேறு வேலையே கிடையாது அவருக்கு. அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே உட்காந்து காரியம் பண்ணுறது தான் வேலை. வன்னியரசு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோன்னா தாங்க மாட்டார் வன்னியரசு. திரும்பவும் சொல்கிறோம், அதை நம்ம பேச விரும்பலை. ஆனால் தோல்வியின் விரக்தியில் பேசுகிறது திமுகன்னு நீங்கள் பேசாதீங்க சார். நீங்களும் சேர்ந்து தான் சார் திமுக கூட்டணியில் தோத்தாங்க, உங்களால் தான் திமுக கூட்டணியில் தோல்வியே வந்துச்சு, ரைட்டுங்களா. இல்லாட்டி அவங்க பாமக கூட்டணியோடு போய் அவங்க ஏடிஎம்கே மாதிரி வட மாவட்டங்களில் அவங்க இன்னும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை பேசாதீங்க. அதனால் இப்போ என்னன்னா, இந்த கட்சி தாவல் விஷயம் என்பது ரொம்ப பெருசாகி போச்சு. அதனால் யார் யார் மாட்டுறாங்களோ கைது பண்ணுறாங்க. இதில் வந்து விஜய் எந்த அளவுக்கு பயந்தவர் அப்படின்றதுக்கு கரூர் விஷயம் சம்பந்தமாக அண்ணன் ஆதவ அர்ஜுனா பேசினார்ல, என்ன பேசினார்? இந்த மாதிரி கரூரில் வந்து திமுகவினரும் போலீஸாரும் சேர்ந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசினது யார்? அண்ணன் ஆதவ அர்ஜுனா. எங்களுக்கு கரூரில் கணக்கு தீர்க்க நிறைய இருக்கிறது அப்படின்னு பேசினார். உடனே அதை எடுத்துன்னு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐக்கும் சுப்ரீம் கோர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க திமுக. ஸோ மறுபடியும் கரூர் விஷயம் வந்து பெருசாகி அதில் விஜய் குற்றவாளி, விஜய் தாமதமாக வந்ததுனால்தான் மக்கள் 41 பேர் இறந்தாங்க அப்படின்னு வந்துடப்போகுதுன்றதுக்காக ஆதவ அர்ஜுனா இனி பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிட்டார் அண்ணன் விஜய். இதுதான் விஜய். விஜயோட உண்மை உருவம் வந்து பயந்த உருவம் தான். இப்போது பயந்தாங்கொழி தான் சொல்லுவான், எல்லாரும் என் மேலே வந்து படுத்துக்கோங்க, யானை வருது எல்லாரும் என் மேலே வந்து படுத்துக்கோங்க, பேய் வருது எல்லாரும் என் மேலே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இது வந்து பயந்தாங்கொழியுடைய சுபாவம். இதே தான் இப்போது மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் நம்ம விஜயன், இந்த மாதிரி கைது நடவடிக்கைகளுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தான் சொல்கிறார்ல, வாய் இருந்தால் என்ன வேணா பேசுவீங்களா? அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இவர் நம்ம ஆதவ அர்ஜுனா பேசினா அதுக்கு எதிர்கருத்து நீங்கள் பேசுங்க, ஆதவ அர்ஜுனா பேசுகிறது கருத்து சுதந்திரம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல்ல. அப்போ அந்த கருத்து சுதந்திரம் இங்கே இருக்குல்ல, அப்போ போகிற போக்கில் ஃப்ளோவில் வந்து பேசுவாங்க இல்லையா, இது வந்து நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து விஜய் வந்து பயந்து போயிருக்கார் அப்படின்றது தான் முதல் கட்ட தகவல். அடுத்தது முக்கியமானது விஷயம் என்னென்னா, லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்றார்.
லஞ்சத்தை ஒழிப்போன்னு இவர் சொல்கிறது வந்து எந்த அளவில் அமுலாக்கிட்டு இருக்குன்னா, சென்னைக்கு பக்கத்தில் மதுரை வாசல்னு ஒரு கிராமம் சார். அந்த கிராமத்தில் சவுடு குவாரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பூஜையே போட்டிருக்காங்க. அங்கே பூஜை போட்ட ஒரு பேர் வந்து சக்திவேல். அவர் தான் அந்த குவாரி. அவர் வந்து பொக்லைன் எந்திரத்தெல்லாம் வச்சு பூஜை போட்டிருக்கார் சார். அதில் வந்து 30,000 M³ சவுடு மணல் வந்து எடுக்கிறாங்க. ரைட்டுங்களா? மொத்தம் ஒரு பில்லு போடுவாங்க. ஆனால் 5 பில்லுக்கு லாரி வந்து லோடு எடுக்கும். ரைட்டுங்களா? அதில் ஒரு லாரி 12 வீல் இருக்க ஒரு லாரியில் 10 யூனிட் ஏற்றும் போதே வந்து 5,000 ரூபாய் லாஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி மோசமாக குவாரி ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பர்மிட் தரேன்னு அதிகாரிகள் ஒத்துக்கிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த சவுடு மணல் எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அவருடைய டேக் கேரில் தான் வந்து இந்த மணல்லாம் எடுப்பாங்க. இப்போது மதுரை வாசலில் சக்திவேல்ன்றவர் எடுக்கிற அந்த மணல் வந்து தமிழ்நாடு முழுக்க குவாரி ஆப்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய பர்மிஷனில் தான் வருது. தமிழ்நாடு முழுக்க கொடுக்கக்கூடிய குவாரி ஆப்ரேஷன் பர்மிஷன் வந்து நம்ம விஷ்ணு ரெட்டிக்கு கொடுக்குறாங்க. இது ஊழல் தெரியலையா? இதில் வந்து போலி பில்லு போட்டு பெரிய அளவுக்கு ஓடு சார். இது ஒரு ஊழல்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது ஊழல் வந்து உங்களுக்கு, இதில் நான் ரேஷன் கடையில் பருப்பு வாங்குறீங்கள சார், அந்த பருப்புக்கு வந்து 60,000 மெட்ரிக் டன்னுக்கு டெண்டர் விட்டாங்க. டெண்டர் விட்டது கொஞ்சம் நியாயமாக விட்டுருக்காங்க. 6 கம்பெனி வந்து லோவஸ்ட் டெண்டர் ரேட் வச்சு அந்த இதை வந்து எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் உமாநாத்னு ஒரு IAS அதிகாரி, அவர் என்ன பண்ணுறாருன்னா 15,000 மெட்ரிக் டன்னை வந்து தனியாக ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாரு. டெண்டரே இல்லாமல் கொடுக்குறாரு. ரைட்டா? 60,000 மெட்ரிக் டன் பருப்பு, தோரம்பருப்பு வந்து டெண்டரோடு வருது. 15,000 மெட்ரிக் டன் தோரம்பருப்பு வந்து டெண்டர் இல்லாமல் வருது. இந்த டெண்டர் இல்லாமல் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு உமாநாத்துக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமாநாத் யாருன்னா, போன ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரி 1 இருந்த ஆள் ஸ்டாலின் கிட்ட. அவருக்கு என்ன அதிகாரம்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய சேர்மன் கம் MD. இப்போ என்ன பண்ணார்னா, இவர் நம்ம உணவுத்துறை அமைச்சர் போயிட்டு நேராக மயிலாப்பூர் MLA அவர் நேராக போயிட்டு விஜய்கிட்ட சொல்லி, இவர் வந்து டெண்டரே இல்லாமல் விடுறாரு, நான் விட்டதை கேன்சல்லாம் பண்ணல. அப்போ என்ன பண்ணோம், விஜய் டெண்டரே இல்லாமல் விட்டால் அதை வந்து கேன்சல் பண்ணோம். அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க உமானத்தை. ஆனால் டெண்டரே இல்லாமல் அவர் விட்டதை கேன்சல் பண்ணவே இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய தலைவராக அமைச்சரை போட்டாங்க. உணவுத்துறை அமைச்சரை வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய தலைவராக போட்டாங்க. செக்ரட்டரியாக வந்து MD. இவர் வந்து தலைவராகவும் செயலாளராகவும் இருந்தார். யார்? உமாநாத். உணவுத்துறை செயலாளராக இருக்கும்போது நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் கம் செயலாளராக இருந்தார். இப்போது தலைவர் வந்து உணவுத்துறை அமைச்சர், செயலாளர் வந்து ஷில்பா பிரபாகர் ரெட்டி, அந்த மாதிரி தான் செக்ரட்டரி IAS. அப்போது அந்த டெண்டரை 15,000 மெட்ரிக் டன்னை வந்து எந்த 60,000 மெட்ரிக் டன் வந்து முதல்ல கொடுத்தது வந்து எந்த கட்டிங்கும் கிடையாது, லோவஸ்ட் கோட்டு டெண்டரு. இந்த 15,000 மெட்ரிக் டன் வந்து முழுக்க கட்டிங். ரைட்டா? முழுக்க கட்டிங்கு. அதனால் கட்டிங் கொடுக்குறோன்றதுனால உமாநாத் வந்து எல்லாம் மீறி அவர் செயல்படுறாரு. அவர் தான் விஜயபாஸ்கரோடு சேர்ந்து கொரோனா காலத்தில் முழுக்க தமிழ்நாடு மெடிக்கல் சேல்ஸ் கார்ப்பரேஷனுடைய தலைவராக இருந்து கொள்ளடிச்சவர் இவராச்சுங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஊழலில் போகுது. இந்த சைடில் விஷ்ணு ரெட்டி, இந்த சைடில் உமாநாத், ரைட்டுங்களா, அப்புறம் உணவுத்துறை அமைச்சர், எல்லோரும் சேர்ந்து, யார் உணவுத்துறை அமைச்சர் பேர் மறந்துட்டு சொல்லாமல் மறந்தேன், வெங்கடரமணன். எப்படி பழனி கோயிலில்
விஜயால் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமண வாரிசு அண்ணன் ரமேஷ் பழனி கோயிலில் மாட்டினாரோ அதே மாதிரி இன்னொரு பிராமண வாரிசு கட்சியுடைய பொருளாளர் வெங்கடரமணன் வந்து தோரம்பருப்பு டெண்டரில் மாட்டுறாரு. இந்த 15,000 மெட்ரிக் டன்னுக்கு உமாநாத் வந்து டெண்டர் இல்லாமல் விட்டதுக்கு உடந்த வெங்கடரமணன், கட்டிங் வாங்கியது வெங்கடரமணன். இவங்க வந்து லஞ்சம் இல்லாமல் இவங்க நடத்த போகிறாங்களாம். ரைட்டுங்களா? இப்போது அதிமுகவில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு சார். இப்போது நம்ம சொல்லிட்டோம் பை எலெக்ஷனுக்காக நீங்கள் வந்து தாவேகால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாதீங்க, நீங்கள் யாரும் அதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் ராஜினாமா பண்ணாலும் எலெக்ஷன் நடக்காதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு. அதனால் இப்போது அமித்ஷா என்ன ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் யாரும் ராஜினாமா பண்ணாதீங்க, தாவேகாவை ஆதரிக்காதீங்க, தாவேகாவை ஆதரித்து நீங்கள் யாரும் செயல்படாதீங்க. வேலுமணி, தங்கமணி, அந்த மணி, இந்த மணி, வீரமணி, 4 மணி அடித்தா தான் எடப்பாடியே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மணிகள் எல்லாத்துக்கும் உத்தரவு போட்டார். இந்த 4 மணிகளும் ராஜினாமா பண்ணுறதுலேருந்து முடிவு பண்ணிட்டானுங்க. வேலுமணி அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் சொல்கிறார், 1 வருஷத்துக்கு வந்து இனி ஒன்றும் பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படின்னு. இதுக்கு பதில் ஆப்ரேஷன் என்னன்னா, எடப்பாடியை காலி பண்ணுங்க, எடப்பாடியை வந்து பவரில் வைக்காதீங்க, எடப்பாடி வந்து பவரில் இருக்கிறத அலோவ் பண்ணாதீங்க, அவரை காலி பண்ணுங்கள், அதுக்கு என்ன வேலையோ நீங்கள் பாருங்கள். எடப்பாடியை நீங்கள்லாம் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணி எடப்பாடிக்கிட்ட ரெட்டையிலுக்கு சின்னத்தையும் கொடுத்து எடப்பாடியை வந்து பெரிய ஆளாக்கி நாங்கள் நிற்க வச்சோம். இன்றைக்கி எடப்பாடி வந்து எங்களுக்கு யூஸ் இல்லாமல் நிற்கிறாரு. ரைட்டா? எடப்பாடியால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இல்லாமல் திமிர்த்தனமாக அவர் நடந்துக்கிறாரு. லீமா ரோஸ்கிட்ட 350 கோடி வாங்கி அந்த அம்மாவை எம்எல்ஏவாக்கி அது பாட்டுன்னு இஷ்டத்துக்கு தனியாக டான்ஸ் ஆடுது. 350 கோடி அந்த அம்மா மூஞ்சியில் விசிறி அடிச்சுட்டு போமா கட்சியை விட்டு அப்படின்னு அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னால், மற்றவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிற எடப்பாடி வந்து அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் போகுது. இது வந்து அமித்ஷா கிட்டே கேட்டு அமித்ஷா இப்படி சொல்கிறார். ஆனால் அமித்ஷாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, வேலுமணி ஒரு டம்மி. யாரும் அவரோட நிழல் கூட அவர் பின்னாடி இல்லை. 3 பெரிய பங்களா வச்சுருக்கலாம். வேலுமணி, அன்பரசன் எல்லாம் வந்து ஒரு 3 பெரிய பங்களா வந்து கவர்னர் தோட்டம் மாதிரி அங்கே வச்சுருக்கலாம் கோயம்புத்தூரில். ஆனால் அவரை சுற்றி யாருமே கிடையாது. ரைட்டுங்களா? ஒருத்தர் கூட அவரை சுற்றி இல்லை அப்படின்றது வந்து தெரியல. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் விஜய்க்கு ஆட்சி சம்மந்தமாக, அரசியல் சம்மந்தமாக டியூஷன் எடுக்கிற ஒரு யார் தெரியுங்களா? தலைமைச் செயலாளர் சாய்குமார். இவர் எடப்பாடிக்கிட்ட செக்ரட்டரி ஒன்றா இருந்தவர். எடப்பாடிக்கிட்ட செக்ரட்டரி ஒன்றா இருந்து பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் பிரிட்ஜ் பண்ணவர். அந்த மாதிரி இப்போ சாய்குமார் வந்து டெய்லி வந்து விஜய்க்கு டியூஷன் எடுக்கிறாரு. அதனால் விஜய்க்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சான். அவர் எடுக்கிற டியூஷன் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சான். அதனால் அவருக்கு வந்து ஃபுல் பவர் கொடுத்து விளையாட விட, அவரும் உதயச்சந்திரன் டிஎம்கேல பவர்ஃபுல்லாக அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து டோட்டலாக பந்தாடுறதோடு நிற்காமல் எடப்பாடிக்கும், அதாவது பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுற மாதிரி எடப்பாடிக்காக சாய்குமார் என்ன பண்ணுறாருன்னா, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, அந்த மணி, இந்த மணி, இந்த மணிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளை வந்து வேகப்படுத்துகிறாரு. அருண் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய டைரக்டராக இருந்தால் அவர் விஜய் சொல்கிறத மட்டும்தான் கேட்பார். இப்போ இவங்கெல்லாம் வந்து தலைமைச் செயலாளர் சொல்கிறத தான் கேட்குறாங்க. 2 பேர், 2 ஐஜிகள் வந்து அங்கே போட்டிருக்காங்க. ஒன்று வந்து மகேஸ்வரி, இன்னொன்று வந்து லட்சுமியுடைய கணவர் வந்து அதிமுகவில் வழக்கறிஞர் பிரிவிலே இருக்காராம். ஐஜி லட்சுமியோட கணவர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவிலே இருக்காராம். அதனால் வந்து அவர் வந்து தலைமைச் செயலாளர் சொல்கிறது தான் ஐஜி கேட்குறாங்களா. இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் வந்து விஜய் ஆட்சியில் வேகம் பெற்றிருக்கு. ரைட்டுங்களா? ஆனால் இந்த சாய்குமார் வந்து கொடநாடு வழக்கை கை வைக்க மாட்டார். கொடநாடு வழக்கை வந்து ஏற்கனவே சொல்லுவாங்கள்ல, வாடகைக்கு வாயை வைக்கிறவர் சொன்னார் இல்லையா, அது வந்து
ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிச்சு, அதில் விட்டாங்கன்னு. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் ரூட் எடுத்து கொடுக்குறா? அண்ணன் சாய்குமார். சாய்குமார் வந்து கொடநாடு வழக்கை பற்றி கண்டுக்கவே மாட்டார். ஆனால் மற்ற வழக்குகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஊக்கம் பெற்று வருது. இதில் உதிரி செய்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்து டம்மி. இதுக்கு மேலே அண்ணாமலை வந்து ஒன்றும் இல்லை. அண்ணாமலை ஒரு மாநாடு கூட்டி ஒரு 50 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தார். 50 லட்சம் பேர்லாம் வரல. அதுக்கு அளவுக்கு நீ வருத்தில்ல, 12,000 பேர் தான் வந்தாங்க. அதனால் அண்ணாமலை வந்து டம்மி ஆகிட்டார். இப்போ ஜக்கி வாசுதேவ் வந்து முழுக்க முழுக்க நார்த் இந்தியாலையும் கர்நாடகாலையும் தன்னுடைய கிளைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கார். ரைட்டுங்களா? இந்த மாதிரி பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. பார்லிமெண்ட்டில் வந்து நல்ல விஷயமா இன்றைக்கி திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து, ரைட்டுங்களா, நீட் விஷயத்துக்கும் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் ஒன்றா சேர்ந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அதில் திமுக ஒரு படி மேலே போயிட்டு காவேரி தண்ணி வந்து குறுவைக்கு கிடைக்கல, குறுவைக்கு வந்து காவேரி தண்ணியை கொடு அப்படின்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் பாராளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ திமுக வந்து முழுக்க முழுக்க மாநில உரிமைகளுக்காக எதிர்கட்சிகளோட போராடக்கூடிய நிலையில் தான் இருக்குது. தொகுதி மறு சீரமைப்பு மசோதா வந்தால் திமுக வந்து பாஜகவை ஆதரிக்கும் அப்படின்னு அமித்ஷா எதிர்பார்த்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கார் திமுக சைடில். அதுக்கெல்லாம் திமுக வந்து உடன்படாது. திமுக எதிர்கட்சிகளோடு தான் நிற்கும், பாஜகவுக்கு எதிராகத்தான் நிற்கும் அப்படின்றத மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திமுக எம்பிக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல உண்மையான தகவல்களுடன், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி, வணக்கம்.